இன்னைக்கு உங்களால, இன்னைக்கு திருமாவளவனால கொடியேற்ற முடியல. ஆதி குடிகள் ஒரு உயர் சாதின்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் கொடியேற்ற முடியல. இன்னைக்கு வன்னியர் சமூகம் இங்கே வாழக்கூடிய பகுதியில் ஆதி குடிகள் போய் அவனுடைய கட்சியின் கொடி ஏற்ற முடியல. நீ என்ன சமூக நீதியை நீ வந்து நிலைநாட்டுன? நீ என்ன பெரியாரின் கொள்கையை இந்த மண்ணில் விதைச்சிருக்க? நீ எந்த இடத்துல ஒரு புரட்சியை செஞ்சிருக்க? பெரியார் மண்ணுங்கிற. நாங்கள் சொல்கிறோம் பெரியாரே மண்ணுன்னு. அதுதான் இது. ஒரு இடத்துலையும் நீ எங்கள் சமூக நீதியை நிலைநாட்டலையே. நீ எந்தெந்த இடத்துல சமத்துவபுரம்னு ஒன்று கொண்டு வந்தியோ அந்த இடத்துல ஆதிக்குடி மட்டும் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அப்போ உன்னுடைய கட்சியில், இத்தனை ஆண்டுகளாக இருக்க கட்சியில் நீங்கள் பதவி சுகத்தை மட்டும் அணிவித்துக் கொண்டு உங்கள் குடும்பத்துக்கு மட்டுமே ஒரு மேட்டிமைத்தனத்தோட உங்களோட பதவியை நீங்கள் ஆண்டு கொண்டிருக்கீங்க. நீங்கள், உங்கள் அப்பா, இப்போ நீங்கள், அதுக்கப்புறம் உங்கள் புள்ள, அப்புறம் பேரன், இப்படி தானே இருக்கு. சரி, அடுத்த இடத்துல அது ஒரு ஆதி குடிகளுக்கு நீ வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கியா? பொதுச் செயலரை வந்து முடிஞ்சா? பொருளாதாரம் வர முடியுதா? ஏன் வந்து அந்த பதவி அவங்களுக்கு கொடுக்க முடியல? இதை நாம் தமிழர் கட்சி செய்து காட்டி இருக்கிறதுல, அதுதான் புரட்சி. அதைத்தான் செய்கிறோம். ஓகே.